விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தடை பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு தடை பண்ணியிருக்காங்க, அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தினா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விவசாயம் பற்றின அனைத்து தகவலும் அப்பனாதான் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை எதுக்கு தடை பண்றாங்க, எப்படி தடை பண்றாங்க, யார் தடை பண்ணுவாங்க, எந்தெந்த காரணங்களுக்காண்டி தடை பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தடை பண்ணணும் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை வேளாண் விஞ்ஞானிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆராய்ச்சி அதுல இந்த மாதிரி நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு, இதை பார்த்தா சுற்றுச்சூழலுக்கு மாசுபடும், அந்த மாதிரி நிறைய காரணங்களை கொண்டுதான் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை தடை பண்ணுவாங்க. அவங்களோட பரிந்துரைப்படிதான் தமிழக வேளாண் துறை மற்றும் உழவர் நல வாரியம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை தடை பண்ணுவாங்க. இந்த தடை பண்றதுலயும் மொத்தம் 3 வகை இருக்கு. நிரந்தர தடை. நிரந்தர தடை அப்படின்னா என்னன்னா, நீங்க உற்பத்தியும் பண்ணக்கூடாது, அதே பூச்சிக்கொல்லி மருந்தை பயன்படுத்தவும் கூடாது. இது நிரந்தர தடை. உற்பத்தி தடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உற்பத்தி தடை அப்படின்னா என்னன்னா, உற்பத்தி மட்டும் பண்ண மாட்டாங்க, ஆனா அது ஆல்ரெடி உற்பத்தி பண்ண அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயன்படுத்திக்கலாம், இருப்புல இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்திக்கலாம். அடுத்து பயன்பாட்டு தடை, அதாவது உற்பத்தி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த நிறுவனம் உற்பத்தி பண்ணதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இந்த 3 தடைகள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு இருக்கு. பூச்சிக்கொல்லி மருந்துகளை தடை பண்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னா, ஒண்ணு அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது, அதாவது பூச்சிகளை மட்டும் சாகடிக்காமல் மற்ற உயிரினங்களுக்கு எதுவும் பாதிப்பை உண்டாக்குச்சுன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தடை பண்ணுவாங்க. அது போக அதுல இருக்க நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தடை பண்ணுவாங்க. அதனால தெளிக்கிற விவசாயிகளுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து இருந்தா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தடை பண்ணுவாங்க. இது எந்தெந்த மருந்துகள் தடை பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுல சில நிறுவனங்கள் இந்த அவங்க உற்பத்தி பண்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துல நிறைய நச்சுத்தன்மைகளை சேர்ப்பாங்க. நச்சுத்தன்மையோட லெவலை அதிகப்படுத்துவாங்க. அதோட கண்டென்ட், அதாவது அந்த நச்சுத்தன்மையோட லெவலை அதிகப்படுத்துவாங்க. அப்படி அதிகப்படுத்துறது மூலயமா அந்த மருந்தை தெளிச்ச உடனே பூச்சிகள் சாகும், வேகமா சாகும். அப்படி வேகமா பூச்சிகள் சாகுதுங்கிறனால அதிகமா விவசாயிகள் அந்த மருந்து தான் வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆனா அதுல நச்சுத்தன்மையோட அளவு அதிகமா இருக்கும். தெரியாதனமா விவசாயிகள் மேலேயோ இல்ல பொதுமக்கள் மேலேயோ பார்த்துச்சுன்னா அது பெரிய ஒரு விளைவுகளுக்காக இருக்கணும். இந்த மாதிரி எந்தெந்த பூச்சிக்கொல்லி மருந்துல எவ்வளவு நச்சுத்தன்மை இருக்கு, அதை எப்படி கையாளணும், எப்படி பாதுகாப்பா நம்ம மருந்துகளை தெளிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். அது நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைனாலும் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். கீழே அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளை எப்படி பாதுகாப்பான முறையில நம்ம தெளிக்கணும் அப்படிங்கறத ஃபுல்லா விளக்கமா அந்த வீடியோல இருக்கும். 6 பூச்சிக்கொல்லி மருந்துகள் என்னென்னு பார்ப்போம். முதல் மருந்து மோனோக்ரோட்டோபாஸ், அதுக்கடுத்து ப்ரோஃபனோபாஸ், அடுத்து குளோரிபைரிபாஸ், அடுத்து குளோரிபைரிபாஸ் பிளஸ் சைபர்மெத்ரின், அடுத்து ப்ரோஃபனோபாஸ் பிளஸ் சைபர்மெத்ரின், அதுக்கடுத்து அசிப்டேட். இந்த 6 மருந்துகள் தடை பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. நச்சுத்தன்மைகள் அதிகமா இருக்கு, அதே மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுது, அதே மாதிரி பூச்சிகளை தவிர மற்ற உயிரினங்களும் இந்த மருந்துகளால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத தமிழக வேளாண் பல்கலைக்கழகம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி அதை தமிழ்நாடு வேளாண்மை மற்றும் உழவர் நல வாரியத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் இது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு இந்த மாதிரி பாதிப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற கருத்துல இந்த 6 மருந்துகளுக்கு நிரந்தர தடை விதிச்சிருக்காங்க. அதாவது வந்த அறிக்கைப்படி இந்த மருந்துகளை 60 நாட்கள் தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டிசம்பர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் தடை பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அறிக்கைப்படி நிரந்தரமா தடை பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும்தான், வேற மாநிலங்கள்ல உற்பத்தி நடந்துட்டு தான் இருக்கு, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. உண்மையிலேயே இந்த மருந்துகள் எல்லாம் தடை பண்ணிட்டாங்களா? அப்போ நம்ம கடைகள்ல, மருந்து கடைகள்ல இருக்காதா? விவசாயிகள் இது பண்ண முடியாதா? உண்மையிலேயே இந்த மருந்துகளோட ஸ்டாக்கே இருக்காதா? அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நான் சந்திச்ச விவசாயிகளையும் இந்த மோனோக்ரோட்டோபாஸ் அப்படிங்கிற மருந்துகளை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இது போக அந்த அசிபேட், குளோரிபைரிபாஸ்ங்கிற மருந்துகளும் பயன்பாட்டுல இருக்கதான் செய்யுது. நம்ம தமிழ்நாட்டுல தானே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவாங்க, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கான அந்த இது எங்கேயுமே இருக்காது. அதனால தானே இந்த மருந்துகள்னால விவசாயிகளுக்கு லாபமா இல்ல எது நஷ்டமா, இல்ல இந்த தடை செய்தனால இந்த விவசாயிகளுக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எல்லா மருந்தும் விலை ரொம்ப மலிவான மருந்துகள். இது எல்லாமே உதாரணத்துக்கு மோனோக்ரோட்டோபாஸ், ப்ரோஃபனோபாஸ் எல்லாம் மற்ற மருந்துகளை கம்பேர் பண்றப்ப ஈடுறப்ப இந்த மருந்துகளோட ரேட் கம்மியா இருக்கும்.
விவசாயிகளுக்கு வந்து அதிகமாகவும் விவசாயிகள் வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ இருக்கிற மருந்து இதை தவிர்த்து இருக்கிற மற்ற மருந்துகள் எல்லாம் வந்து விலை வந்து அதிகமா இருக்கும். பொருளாதாரமா பார்த்தா விவசாயிகளுக்கு வந்து இது நஷ்டம். ஆனா வந்து உயிர் சம்பந்தப்பட்ட மாதிரி பார்த்தா விவசாயிகளுக்கு லாபம் தான். உற்பத்தி பண்ற நிறுவனங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய நஷ்டமும் வரப்போறது இல்லை. என்ன அவங்களுக்கு உற்பத்தி பண்ணது அப்படியே இருக்கும், அது மட்டும் தான். ஆனா இதை பயன்படுத்துறதுனால ரேட் கம்மியா இருக்கு, விலை கம்மியா இருக்குன்னு பயன்படுத்தினா விவசாயிகளுக்கு தான் நஷ்டம். ஏன்னா விவசாயம் பண்ற ஒரு விவசாய தொழிலே வந்து ஒரு பெரிய தெய்வத்துக்கு ஈடான ஒரு தொழில். ஆனா அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேணாம். அதே மாதிரி விவசாயம் வந்து நம்ம தான் வந்து எல்லா விவசாயிகள் தான் வந்து எல்லா மக்களுக்கு வந்து உணவு வந்து உணவு வந்து நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த விவசாயிகளுக்கே வந்து ஒரு இதுனா அதனால வந்து ரேட்டு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ரேட்டு கம்மியா இருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இந்த மருந்தை வாங்கி அடிக்காதீங்க. ரேட் அதிகமா இருந்தாலும் நம்மளோட உயிர் வந்து ரொம்ப முக்கியம். அதனால உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், விவசாயம் பண்ற உறவினர்கள் யாரும் இந்த மருந்து இப்ப நான் சொன்ன மருந்துகள் எதுவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.